என்னுடைய லிங்க் மூலியமா இந்த பேட்டர்ன் சீரீஸை பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு இந்த சீரீஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அக்செப்டிங் டிஸ்ரெஸ்பெக்ட். அதாவது நம்மளை ஒருத்தவங்க மரியாதை குறைவு பண்றாங்க அப்படின்னாக்க அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த சீரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கே தெரியாம நம்ம சில எமோஷனல் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். அது நமக்கு வலிகளை கொடுத்துக்கிட்டும் இருக்கும். ஆனா அது நம்ம நேச்சர் பர்சனாலிட்டின்னு நினைச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதை எப்படி உருவாகுது, அதனால நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம், அதை எப்படி உடைக்கலாம் அப்படின்றதான் இந்த சீரீஸோடைய நோக்கம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு அக்செப்டிங் டிஸ்ரெஸ்பெக்ட். நிறைய மக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, நம்மளை ஒருத்தவங்க மரியாதை குறைவு பண்றாங்க அப்படின்னு தெரியாமலே அதை அலோவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த எமோஷனல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்க, நம்மளுடைய குழந்தை பருவத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு குழந்தை தன்னுடைய குழந்தை பருவத்துல மரியாதை குறைவா நடத்தப்படுதோ, அங்க அது சில பாடங்களை கத்துக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு குழந்தை தனக்கு என்ன ஃபீல் ஆகுது, தான் என்ன நினைக்குது அப்படின்றத வெளிப்படையா பேசுச்சு அப்படின்னாக்க, அந்த இடத்துல அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா அது சில விஷயங்களை கேட்டிருக்கும். என்ன அப்படின்னாக்க, நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற, நீ ஓவர் ஆக்ட் பண்ற, இது ஒரு ஜோக்கு தானே, இதை ஏன் நீ ஜோக்கா எடுத்துக்க மாட்டேன்ற, ஏன் எப்ப பாரு எல்லாத்துக்கும் சண்டை போடுற, ஏன் எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை அந்த குழந்தை கேட்டிருந்தது அப்படின்னாக்க, அந்த குழந்தை என்ன ஆகும், அதனுடைய சொந்த உணர்வுகளை சந்தேகப்பட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல அதனுடைய எமோஷனல் ரியாக்ஷன் தப்பு அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தையும் அது மனசுக்குள்ள பதிய வச்சுக்கும். ஸோ நாம வெளிப்படுத்தினா அது நம்மள காயப்படுத்தும் அப்படின்னு அந்த குழந்தை நம்பினதுனால அது உள்ளுக்குள்ள தன்னைத்தானே சத்தம் இல்லாம சைலண்ட் ஆக்கி வச்சுக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, மற்றவங்க ஜோக்கா சொல்ற ஒரு விஷயத்துக்கு அது சிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதுக்கு உள்ள வலி இருந்தாலும் நம்ம சிரிக்க வேண்டிய கட்டாயம், சிரிச்சுதான் ஆகணுன்ற கட்டாயத்தை அது நம்ப ஆரம்பிக்கும். இது கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னுவாங்க. என்ன அப்படின்னாக்க, மற்றவங்களோட ஒத்து போகணும் அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு வலி இருந்தாலும் அந்த வெளியில காட்டிக்காம வெளியில போலியா நடிக்கிறது அந்த கோப்பிங் மெக்கானிசம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு கேர் கிவர்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் இருந்தாங்க அப்படின்னாக்க, சின்ன குழந்தையிலே சேஃப்டியையும் அக்செப்டன்ஸையும் கொடுத்து வளர்க்கணும். அது இல்லாத பட்சத்துல குழந்தைகள் இது மாதிரி தவறான பாடங்களை தனக்குத்தானே கத்துக்க ஆரம்பிக்கும். இப்ப நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னாக்க இந்த விஷயம் ரொம்ப மோசமா மாறிடும். அதனால நான் சைலண்டா இருந்தேன் அப்படின்னாக்க இதுவும் சைலண்டா போயிடும் அப்படின்னு அது கத்து வச்சுக்கும். காலப்போக்குல என்ன ஆகும், அது அதனுடைய சொந்த உணர்வுகளையே மதிக்காம போயிடும். இன்னும் என்னென்னலாம் நினைச்சுக்கும். ஸோ நாம நம்மளுடைய உணர்வுகளை அடக்கி வச்சுக்கிறது ரொம்ப நார்மல், நம்மளுடைய அனுபவங்களை வெளியில சொல்லக்கூடாது, நாம தான் இங்க ப்ராப்ளம், நாம அப்படி சொன்னோம் அப்படின்னாக்க நாம தான் ப்ராப்ளமா இருப்போம் அப்படின்னு அது நினைச்சுக்கும். இது காலப்போக்குல ஒரு பேட்டனா மாறி அந்த குழந்தைக்குள்ள உக்காந்துரும். அந்த குழந்தை அந்த பேட்டனை ஒரு ஃபெமிலியரான்னு நினைச்சுக்கிட்டு, இதுதான் லைஃப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது தன்னுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கும். ஆனா வெளியில நார்மலா தெரிஞ்சாலும் இது உள்ளுக்குள்ள வலிக்கும். ஆனா அதை வலிக்குதுன்னு அதால வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பேட்டனை அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ குழந்தை பருவத்துல குழந்தைங்க வளர்ற இடங்கள்ல இந்த மாதிரியான மரியாதை குறைவாகவும் அதனுடைய உணர்வுகள் வெளிப்படுத்த வழிகள் இல்லாமலும் இருந்தது அப்படின்னாக்க, அவங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவங்க அங்க சின்ன வயசுல என்னென்ன கத்துக்கிட்டாங்களோ அதை அப்படியே இங்க பிஹேவியரா மாத்தி ரிலேஷன்ஷிப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா அது எங்க வலிக்குது, ஏன் வலிக்குது அப்படின்னு அவங்க உணராமலே அவங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுவாங்க. இது எப்படிலாம் பாதிக்கும் நம்மள அப்படின்னாக்க, இந்த எமோஷன்ஸை நீங்க இந்த டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா, மரியாதை குறைவான சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா, அது உங்களை உள்ள ரொம்ப டீப்பா கட் பண்ணும். அந்த வலி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுதான் அந்த வலின்னு நம்மால வெளியில சொல்ல முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாமலும் இருக்கும். எந்த ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை மரியாதை குறைவான சூழ்நிலையில வளர்க்கப்படுதோ, அதுக்கு சுத்தமா தான் மேல செல்ஃப் ஒர்த் அப்படின்றது அந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது. அந்த குழந்தை தன்னையே நம்பவே நம்பாது, தனக்கு ஒர்த் இருக்கு அப்படின்றத நம்பவே நம்பாது.
அதுதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய இம்பேக்டாவும் ஆகும். சில பேர் வந்து எப்பவுமே மரியாதை குறைவான கமெண்ட்ஸ கேட்கும்போதோ, இல்ல வார்த்தைகள வாங்கும்போதோ, அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, ஆமா இந்த வார்த்தைகளுக்கு நம்ம தகுதியானவங்க போல. எவ்ளோ கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்க. அவங்க உண்மையிலே மரியாதைக்கு உரியவங்க. 100% மரியாதைக்கு தகுதியானவங்க. ஆனா, இன்னொருத்தர மரியாதைப்படுத்துறதுக்கு, நாம இதுக்கு தகுதி வாய்ந்தவங்க போல இருக்கு அப்படின்னு அந்த வளர்ந்து வந்த அந்த குழந்தை நெனைக்கிறது எவ்ளோ மோசமான விஷயம். அத உணர முடியல பாருங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு சின்ன வயசுல அத பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த குழந்தைக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது சுத்தமா இருக்காது, இறங்கிடும். அந்த குழந்தை தன்னுடைய உணர்வுகள வளர்ந்ததுக்கு அப்புறம் இத எப்படி நம்ம அஃபெக்ட் பண்ணும்னு நான் சொல்றேன். ஒரு அடல்ட் ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் அந்த அடல்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, தன்னுடைய ஒப்பீனியன்ஸ வெளியில சொல்ல பயப்படுவாங்க. ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கிண்டல் அடிச்சுட்டா என்ன பண்றது? அவங்க இந்த மாரி சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு தன்னுடைய திறமைகள கூட வெளிக்காட்டாம மறைச்சு வச்சுருவாங்க. அவங்களுக்காக அவங்களால நிக்கவே முடியாது. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு மோசமான எஃபெக்ட் என்ன அப்படின்னாக்கா, எமோஷனல் சப்ரஷன். ஸோ இது எதையுமே வெளியில அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. எமோஷனல உள்ளக்குள்ள அடக்கி வச்சு, அடக்கி வச்சு ஒரு மாரி பாறைத்தனமா இருப்பாங்க. ஏன்னா, இந்த இந்த மாரி ஒரு மரியாதை குறைவான சம்பவத்த தான் பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி பாறை மாதிரி அவங்க இறுக ஆரம்பிச்சுருவாங்க. அதுதான் இதுல இந்த அ அக்செப்டிங் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்ற பேட்டர்னால வரக்கூடிய மோசமான விளைவு தன்னைத்தானே உள்ளுக்குள்ள ஷட் டவுன் பண்ணிக்கிறது. எப்பல்லாம் தன்னுடைய உணர்வுகள் மரியாதை குறைவா நடத்தப்படுதோ, அங்கெல்லாம் அவங்க உணர்வுகள மறைக்க ஆரம்பிச்சுரும். சின்ன விஷயமாட்டும் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த உணர்வுகள் மதிக்கப்படல அப்படின்னா, பெரிய பெரிய உணர்வுகளையும் அவங்களால வெளியில சொல்ல முடியாது. கோபத்த வெளிப்படுத்துறத நிறுத்திருவாங்க. தனக்கு வலிக்குதுன்னு சொல்றதையும் மறந்துருவாங்க. எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. வெளியில சொல்லவே மாட்டாங்க. சப்போஸ் இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்துனாங்க அப்படின்னாக்க, நமக்கு எதிர்ல உள்ளவங்க நம்மள இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்களோன்ற பயம் அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். அதனால இந்த எமோஷன்ஸ உள்ளுக்குள்ள சப்ரஸ் பண்ணி ஒரு வலியா உருவெடுத்து, அந்த வலிய வெளிக்காட்ட தெரியாம, தனக்குள்ளேயே புதைச்சு, அது ஒரு காயமாவே அவங்களுக்கு மனக்காயமா அவங்களுக்கு மாறுவாங்க. இதனால என்னென்ன ஆகும் அப்படின்னாக்க, எமோஷனல் எக்ஸாஷன் ஆகும். ஆங்சைட்டி அதிகமா வரும். எப்ப பாரு ஒருவித சோகத்திலேயே அவங்க இருப்பாங்க. அடுத்த ஒரு இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ப அவங்களால ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ள இந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்த ஒரு குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆனாங்க. அது ஆணோ, பொண்ணோ யாரா இருந்தாலும் என்டர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இவங்க தான் அந்த ரிலேஷன்ஷிப்ப தக்க வைக்க எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க. இவங்க தான் ஓவரா அன்பு காட்டுவாங்க. இவங்க தான் எல்லா விதமான செயல்களையும் செய்வாங்க. இவங்க தான் தணிஞ்சு போவாங்க. இவங்க தான் அங்க அடிமையாவும் இருப்பாங்க. யார் ஒருத்தர் இந்த மரியாதை குறைவ அக்செப்ட் பண்ணிட்டே வராங்களோ, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல வீக்கானவங்களா தெரிவாங்க. அவங்களுக்கு பவுண்டரி செட் பண்ணவே தெரியாது. ஸோ, அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, நாம கிட்ட ஏதோ தப்பு இருக்கிறனால தான் அவங்க நம்மள மரியாதை குறைவா நடத்துறாங்க. அப்ப இது நமக்கு தகுதியானதா அப்படின்னு நெனச்சிட்டு காலங்காலமா அந்த உறவுல அப்படி ஒரு அடிமைத்தனத்தோட இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல அந்த பேட்டர்ன் கன்டின்யூ ஆகவும் ஆரம்பிக்கும். ஸோ, இந்த பர்சன் இந்த அடல்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா? அவங்க எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அத யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்கள எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவாங்க. காயப்படுத்தவும் செய்வாங்க. இதனாலே என்ன ஆகும் அப்படின்னாக்க, மத்தவங்க பண்ற தப்புக்கு, மத்தவங்க அவங்கள மரியாதை குறைவா நடத்துறதுக்கு தான் தான் காரணம்னு தனக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வையும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மையும் அவங்க வளர்த்துப்பாங்க. இந்த சைக்கிள் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். அவங்க எவ்வளோ அதிகமா தாங்குறாங்களோ, அந்த அளவுக்கு அதிகமா அவங்களோட செல்ஃப் ஒர்த் அங்க பாதிக்கப்படும். இது யோசிச்சு பாருங்க. இந்த டவுட் அதிகமாக அவங்க மத்தவங்கள்ட்ட மரியாதை எதிர்பார்க்கிறதே நிறுத்திருவாங்க. ஒரு பாவப்பட்ட பிறவியா அவங்கள நெனச்சுப்பாங்க. ஆனா, இந்த பேட்டர்ன் அப்படின்றது கத்துக் குடுக்கப்பட்டது தானே ஒழிய, உங்களுடைய பர்சனாலிட்டி கிடையாது. அப்போ இத என்ன பண்ண முடியும்? மாத்த முடியும். எப்படி மாத்தலாம்? இந்த பேட்டர்ன எப்படி உடைக்கலாம்? முதல்ல உங்கள யாராச்சும் மரியாதை குறைவு பண்ணாங்க அப்படின்னாக்கா, அது மரியாதை குறைவுன்னு தெரிஞ்சது அப்படின்னாக்கா, அத ஒத்துக்கோங்க, நம்புங்க.
அவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டு நிக்காதீங்க. அவங்க அப்பா, அம்மா, தம்பி, வீட்டுக்காரங்க, பிள்ளைகள், மாமனார், மாமியார் அப்படின்றதுக்காக அவங்க மரியாதை குறைவா நடத்துறத அக்செப்ட் பண்ணாதீங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு நேருக்கு நேரா நின்னு சொல்ல பழகுங்க. அந்த அவேர்னஸ முதல்ல கொண்டுட்டு வாங்க. எப்போ இது மரியாதை குறைவான பிஹேவியர் தான், இதுக்கு நாம ஒர்த் இல்ல, நம்மள அவங்க ஒர்த் இல்லாம நடத்துறாங்க அப்படின்னு நீங்க ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க இத நோட்டீஸ் பண்ணுங்க. நோட்டீஸ் பண்ணிட்டு, அவங்க குடுக்குற அந்த மரியாதை குறைவ நீங்க ஏத்துக்காதீங்க. இக்னோர் பண்ண ஆரம்பிங்க. சில கேள்விகள கேளுங்க. அவங்க பேசுறது உங்கள ஹர்ட் பண்ணுதா? இது மரியாதை குறைவானதா? இந்த இடத்துல நான் ஏன் சைலன்ட்டா இருக்கணும்? கேளுங்க. அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரும்போது தான், நீங்க முதல்ல உங்களுடைய எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகுவீங்க. அவங்க மரியாதை குறைவா நடத்துறாங்க, எனக்கு வலிக்குது, இது உண்மை அப்படின்னு நீங்க நம்பும்போதும், அந்த அவேர்னஸ் வரும்போது தான், நீங்க அத நம்புவீங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய உணர்வுகள மதிக்கணும். வலிக்குதா? வலிக்குதுன்னு சொல்லுங்க. பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லுங்க. இது வேண்டாமா? வேண்டான்னு சொல்லுங்க. அதுதான் வேலிடேட்டிங் யுவர் ஃபீலிங்ஸ். அப்படி நெறைய பேர் மத்தவங்க மரியாதை குறைவா நடத்துறாங்க அப்படின்றதுக்காக தன்னுடைய உணர்வுகள குறைச்சுக்கிறாங்க. அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாரி நீங்க பண்றது தான் உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கிற சிக்னல்ஸ். ஸோ அந்த இடத்துல நீங்க அத கட் பண்ணியே ஆகணும். எப்படி கட் பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்க மரியாதை குறைவு படுத்தப்படுறீங்க அப்படின்னாக்க, அந்த இடத்துல உங்களுக்காக நிக்க வேண்டியது முதல்ல நீங்க தான். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய அட்டென்ஷன் அந்த இடத்துல ரொம்பவும் முக்கியம். ஆனா உங்களுடைய ஃபீலிங்ஸ உணர்றது அப்படின்றது அவங்கள அட்டாக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரவே இல்ல. நீங்க அட்டாக் பண்ணவே வேணாம். ஆனா நீங்க மரியாதை குறைவா நடத்தப்படுறீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்கள கவுண்டர் அட்டாக் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்கலன்னு தைரியமா சொல்லுங்க. 1 தடவ, 2 தடவ, 3 தடவ நீங்க தைரியமா பிடிக்கலன்னு சொன்னீங்க அப்படின்னா, 4வது தடவ பேசுறதுக்கு யோசிப்பாங்க. கண்டிப்பா சொல்லுங்க. தப்பே கிடையாது. நீங்க உங்களுடைய உணர்வுகள மதிக்கும் போது தான், மரியாதைப்படுத்தும் போது தான், உங்களுடைய எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்குள்ள கனெக்ட் ஆகும். அடுத்து பவுண்டரி செட் பண்ணுங்க. பவுண்டரி செட் பண்றது மத்தவங்கள வேண்டான்னு தூக்கி போடுறதுக்கான அர்த்தமே கிடையாது. நீங்க உங்கள நம்புறீங்க அப்படின்றதுதான். எப்படி அப்படின்னாக்க, நீங்க பேசுன இந்த வார்த்தை எனக்கு வலிக்குது. தயவு செஞ்சு ஜோக்குன்ற பேர்ல என்ன கிண்டல் அடிக்காதீங்க. இப்படி நீங்க பேசுறது எனக்கு மரியாதை குறைவா தோணுது. நீங்க என்ன சில வார்த்தைகள உபயோகப்படுத்தி கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. சொல்லுங்க. அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் சொல்ல பழகுங்க. எப்பப்பலாம் நீங்க உங்க உண்மைய வெளிப்படுத்துறீங்களோ, அப்பப்பலாம் நீங்க உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட பலமாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிருந்து தான் முக்கியமான சில விஷயங்கள் ஆரம்பிக்கும். நீங்க உங்கள மதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்காக நீங்க நிக்க ஆரம்பிப்பீங்க. மத்தவங்களுடைய வேலிடேஷன் வேணும், அன்பு வேணும், அவங்க நம்மள மதிக்கணும், விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக, உங்க உணர்வுகள மௌனமாக்கி நிக்கிற அந்த தப்ப இந்த இடத்துல நீங்க உடைப்பீங்க. ஒரு ஒரு ஜீவனும் மனிதனா பிறந்த ஒரு ஒரு ஜீவனும் மரியாதைக்கு உரியது. அதே போலத்தான் நீங்களும் 100% மரியாதைக்கு உரியவங்க. ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னாக்கா, அங்க நேர்மை இருக்கணும். உணர்வுகள வெளிப்படுத்துறதுக்கு எந்த விதமான பயமும் இல்லாத உணர்வுகள வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கணும். பவுண்டரிஸ் இருக்கணும். நீங்க உங்க உணர்வுகள மதிக்கும்போது, நீங்க உண்மையாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் மதிப்பு குடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த பேட்டர்ன உடைக்கிறது உடனே நடந்துராதுங்க. கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த பொறுமை உங்களுக்கு கிடைக்கும்போது, வருஷக்கணக்கா உங்களுக்குள்ள அழுத்திட்டு இருக்க அந்த வலிய நீங்க பிடுங்கி எடுக்கும்போது, கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அந்த வலிய கண்டு பயப்படாதீங்க. ஆனா, உங்கள மரியாதை குறைவா நடத்துற அந்த பேட்டர்ன நீங்க உடைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த அவேர்னஸ், பவுண்டரி செட் பண்றது, உங்களுடைய உணர்வுகள மதிக்கிறது தான் இந்த பேட்டர்ன உங்கள சேஞ்ச் பண்ண உதவும். உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட தேர்ந்தெடுங்க. உங்களுடைய எமோஷனல் ஹீலிங் தானாவே நடக்கும். இந்த பேட்டர்ன் 9வது பேட்டர்ன் அக்செப்டிங் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்றது நம்ம பேட்டர்ன் சீரீஸ்ல 9வது பேட்டர்னா இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க மரியாதைய குடுங்க அப்படின்னு கேட்கறது ஒண்ணும் அதிகப்படியான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. மரியாதை அப்படின்றது அடிப்படை உரிமை. அந்த உரிமைய விட்டு குடுக்காதீங்க. அந்த உரிமைக்காக நீங்க நில்லுங்க.
உங்களுடைய உணர்வுகள வெளிப்படுத்துங்க. உங்களுடைய எல்லைகள தெளிவா வையுங்க. உங்கள மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ், இன்னொரு பேட்டர்ன்ல அடுத்த வீடியோவுல நான் சந்திக்கிறேன்.